கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44 அதிகாரம் 24 வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தான் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எனக்கு மனுஷன் சொல்ல முடியாது, நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எந்த பதவியில் இருக்கவங்களும் சரி, எவ்வளவு செல்வாக்கில் இருக்கவங்களும் சரி, எவ்வளவு அந்தஸ்தில் இருக்கவங்களும் சொல்ல முடியாத ஒரு காரியம் இது. நானே எல்லாவற்றையும் செய்கிறவன் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா மனிதனுடைய வாழ்வு நிலையற்றது. எவ்வளவு பணம் இருந்தும் சரி, எவ்வளவு செல்வம் இருந்தும் சரி, எவ்வளவு பதவி இருந்தும் சரி, இன்றைக்கி அவங்களுடைய பின்னான நாட்கள் நினச்சி பார்த்தா கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மட்டுமே இதை சொல்ல முடியும். ஏன்னா அவர் சகலத்தையும் செய்கிறவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் தான் சொல்லுகிறாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அவருடைய வாழ்க்கையில் அவரால் செய்ய முடியாத ஒரு காரியமும் கிடையாது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கலாம் தொலைக்காட்சி மூலமாக. இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியாத ஒரு காரியம் கிடையாது. அவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உங்கள் பிரச்சனையை மாற்ற இயேசுவாலை கூடும். நீங்கள் இருக்கிற நெருக்கடியை மாற்ற இயேசுவாலை கூடும். உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதியை மருந்து சுகப்படுத்தாமல் இருக்கலாம், மருந்தால் சுகப்படுத்த முடியாத வியாதியோடு கூட நீங்கள் இருக்கலாம். இந்த வியாதியை மாற்ற என் இயேசுவாலே கூடும். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். உங்கள் பிரச்சனை, உங்கள் நெருக்கடி, உங்கள் கவலை, உங்கள் கண்ணீர், உங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்ற இயேசுவாலே கூடும். நீங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, நீங்கள் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உம்மை நம்புகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க, நான் நம்புகிறேன். இப்படி சொல்லுங்க, இதை அறிக்கை பண்ணுங்க. உங்கள் நாவினால் அறிக்கை பண்ணீங்கன்னா அவர் உங்கள் பாவங்களை கழுவி உங்களை அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவார். அவருடைய பிள்ளை ஆயிட்டீங்கன்னா போதுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். வசனத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்ற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையிலையும் கூட எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவரால் செய்ய முடியாதது என்று ஒன்று இல்லை. ஏன்னா அவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதம் வாசிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதிக்கிற துதி உங்கள் நாவில் இருக்கட்டும். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்ல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை செழிப்பான பாதையில் கொண்டு போய் சேர்ப்பார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நானே எல்லாவற்றையும் செய்ய வல்ல கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் முடியாமல் இருக்கிறது, நிறைய காரியங்கள் நிலுவையில் இருக்கிறது, நிறைய காரியங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா, நானே எல்லாவற்றையும் செய்ய வல்ல கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீங்களாப்பா. உங்களுடைய
பாதத்தில் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறோம். என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைகள், நாங்கள் நடந்து வருகிற பாதைகள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்ல கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை, அதிசயங்களை என் ஆண்டவர் செய்து பிள்ளையுடைய கண்ணீரை நீங்கள் துடைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்ன காரியம் பிள்ளைகளுக்கு கடினமாக இருக்கிறதோ, எந்த காரியங்கள் இந்த நாளில் பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி பிள்ளைகள் எதிர்பார்க்கிறாங்களோ அந்த காரியத்தை நீர் செய்து முடிப்பீராக. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு நீங்க மாற்றி பிள்ளையுடைய கண்ணீரை நீங்க துடைத்து சமாதான சந்தோஷத்தில் பிள்ளைகளை நீங்க பெருக பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்ல கர்த்தராக இருக்கிறார். God bless you.